மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் எல்லாம் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வண்டி வருகுதடி தானனன்னா வாடிப்பட்டி டேசனிலே தானனன்னா அப்படின்னுட்டு ரயில் வண்டியை பற்றி நீளமாக ஒரு பாட்டு பாடுவாங்க. க்ரீமி ப்ரோக்கோலி ஆரஞ்சு சாலட், அப்பாடி இவ்வளோ நீளம் ஒரு சாலட் செய்ய போகிறோம். அதுக்கு தான் இந்த ரயில் வண்டி பாட்டு பாருங்கள். குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீமி ஆரஞ்சு ப்ரோக்கலி சாலட். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப கூலிங்கான ஒரு ரிஃப்ரெஷிங் சாலட். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். ஆரஞ்சு ஜூஸ் 1/4 கப், ஆவியில் வேக வைத்த ப்ரோக்கோலி 1 கப், மயோனிஸ் 1/2 கப், சர்க்கரை 1 தேக்கரண்டி, வெள்ளை எள்ளு சிறிதளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு, ஆரஞ்சு பழ துண்டுகள் 1/2 கப், ஒயிட் வைன் வினிகர் 1 மேஜிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த க்ரீமி ஆரஞ்சு சாலட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் இந்த ஆரஞ்சை வந்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த செக்மெண்ட்ஸ் எடுத்து அதை ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் போட்டுடுறேன். போட்டுட்டு இது கூடவே ப்ரோக்கலி, இந்த ப்ரோக்கலியை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து பிளான்ச்சிங் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச ப்ரோக்கலி இங்கே இருக்குது. அப்படி இல்லை வீட்டில் மைக்ரோவேவ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்கலி மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அந்த ப்ரோக்கலியும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் இந்த சைடில் வச்சிடலாம். இப்போ வந்து இந்த சாலட்க்கு உண்டான ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல கொஞ்சமாக ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸில் கொஞ்சம் ஒயிட் வைன் வினிகர் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும். அந்த ஒயிட் வைன் வினிகருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த ஒயிட் வைன் வினிகரை இதில் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் ஒயிட் வைன் வினிகர். அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் தரதுக்காக கொஞ்சம் சுகர். இந்த சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கடைகளில் மயனேஸ் அப்படின்னு விற்கிறாங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து கார்லிக் மயனேஸ், அதுக்கப்புறம் வந்து எக்லெஸ் மயனேஸ் அப்படின்னு விதவிதமான வெரைட்டியில் மயனேஸ் கிடைக்குது. உங்களுக்கு எந்த வெரைட்டி மயனேஸ் பிடிக்குமோ அந்த வெரைட்டி மயனேஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மயனேஸ் வந்து இந்த ஆரஞ்சோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸிங்கை இந்த ஆரஞ்சு அண்ட் ப்ரோக்கலி ரெடியாக வச்சுருக்கோம்ல இது மேலே இதை ஆட் பண்ணிவிடுங்க. இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் இருக்கட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. சர்வ் பண்ணும்போது அந்த ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் நிறுத்திட்டு ஜஸ்ட் அந்த சாலடை மட்டும் சர்வ் பண்ணிங்கன்னா அந்த ஜூஸஸில் நல்லா அது சோக் ஆகி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு, இது வந்து ஜஸ்ட் ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு கார்னிஷிங்க்கு இந்த வெள்ளை எள்ளு வந்து இது மேலே நல்லா தூவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து சர்வ் பண்ணணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். திருப்பி ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது அது மேலேயும் கொஞ்சம் எள்ளு தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரோக்கலி பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து விட்டமின் கே இருக்குது. விட்டமின் கே வந்து நம்மளுடைய போனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். போன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல பிளட் கிளாட்டிங்
பிளட் கிளாட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. சடனாக ஒரு கையில் ஒரு வெட்டு பட்டுருச்சு அப்படின்னா அந்த பிளட் வந்து உடனே கிளாட் ஆகணும். அப்படி கிளாட் ஆகலைன்னா நல்லதில்லை. ஸோ அந்த கிளாட்டிங்க்கு வந்து விட்டமின் கே ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த விட்டமின் கே வந்து ப்ராக்கலியில் நிறைய இருக்குது. ப்ளஸ் இந்த ஆரஞ்சில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விட்டமின் சி கண்டென்ட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து விட்டமின் சி இருக்குது, ப்ராக்கலிலையும் இருக்குது, ஆரஞ்சுலேயும் இருக்குது. இது ரெண்டுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீக்கம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராக்கலிலையும் இருக்குது, ஆரஞ்சுலேயும் இருக்குது. இது வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இது வந்து நீங்கள் கூலாக சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூலிங்கான ரிஃப்ரெஷிங்கான க்ரீமி ப்ராக்கலி ஆரஞ்ச் சாலட் ரெடி ஆயிடுச்சு. க்ரீமி ப்ரக்கோலி ஆரஞ்ச் சாலட் செய்ய தேவையான பொருட்கள்: ஆரஞ்ச் ஜூஸ் 1/4 கப், ஆவியில் வேக வைத்த ப்ரக்கோலி 1 கப், மயோனிஸ் 1/2 கப், சர்க்கரை 1 தேக்கரண்டி, வெள்ளை எள்ளு சிறிதளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு, ஆரஞ்சு பழ துண்டுகள் 1/2 கப், ஒயிட் வைன் வினிகர் 1 மேஜிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. க்ரீமி ப்ரக்கோலி ஆரஞ்ச் சாலட் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் ஆரஞ்சு பழ துண்டுகள், ஆவியில் வேக வைத்த ப்ரக்கோலி இரண்டையும் சேர்க்கவும். மற்றொரு பாத்திரத்தில் ஆரஞ்சு ஜூஸ், வெள்ளை வைன் வினிகர், மிளகுப் பொடி, தேவையான அளவு உப்பு, சர்க்கரை, மயோனஸ் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அதை தனியே வைத்த சாலடில் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். நன்றாக கலந்ததும் அதன் மேல் சிறிதளவு மிளகுப் பொடி, வெள்ளை எள்ளு இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து சாப்பிடவும். க்ரீமி ப்ரக்கோலி ஆரஞ்ச் சாலட் தயார்.